சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆகாஷ் என்ற இளைஞர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு மரணமடைந்த விஷயத்தில் சந்தேகங்கள் இருப்பதாக கூறி அவர்கள் உறவினர்கள், அதாவது அவங்க அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாம், அதாவது காவல்துறை சார்ந்தவர்கள், அதாவது காவலர்கள் தான் அடித்தே கொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறப்பட்ட சம்பவமும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 5 நாட்களாகியும் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் உடலை அவர் உறவினர்கள் வாங்கவே இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து வந்த சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் என்னவென்றால், ஆகாஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 இளைஞர்களை, அதாவது வேறு இனத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை இவரும் ஆகாஷும் குணா என்ற நபரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவரை துரத்தி கொண்டு போய் அடித்த, அதாவது ஆயுதங்களால் அடித்த அந்த சிசிடிவி காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதனால் அவர்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கும் சமயத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லும் பொழுது ஆகாஷ் அவர்கள் மரணமடைந்த விஷயத்தில் பலதரப்பட்ட சம்பவங்கள் பேசப்படுகிறது. இந்த விவரங்கள் குறித்து ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் முழுசாவே அலசிடுவோம். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பதற்கு உத்வேகமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ மானாமதுரையில் ஆகாஷ் மரணம் குறித்து நடந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஆகாஷ் அவர்களும் குணா அவர்களும் மானாமதுரை வேங்கிய வாயில் காலனியிலிருந்து வசித்து வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம், அதாவது வேற்று இனத்தைச் சேர்ந்த 2 நபர்களுக்கும் இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை உருவாகி இவர்கள் இருவரும், அதாவது ஆகாஷும் குணாவும் அவர் இருவரையும் துரத்தி கொண்டு போய் அடித்து அந்த சம்பவங்கள்ல பலத்த காயம் ஏற்பட்டு அவர் சிவகங்கை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ காவல்துறை எப்படி வழக்கு பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நாங்கள், அதாவது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆராயும் பொழுது 2 பேருமே அந்த வேற்று இனத்தை சேர்ந்த 2 நபர்களை தாக்கும் அந்த காட்சிகள் இருந்தது. இவர்கள் தான் குற்றவாளி என்பதை நான் கைது செய்ய போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஓடி, அதாவது தப்பித்து ஓடும் பொழுது பாலத்திலிருந்து கீழே குதித்து கால் முறிவு ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் வழக்கு பதிவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி வழக்கு பதிவு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து அவர் ஆகாஷ் இறந்து போயிடாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் யாரு, இந்த ஆகாஷோட உறவினர்கள் எல்லாம் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள்கிட்ட எங்கே கொண்டு போகிறாங்க, எங்கே கொண்டு வராங்க அப்படின்றது எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதற்கு முன்பு, அதாவது ஆகாஷ் மீது பார்த்தீங்கன்னா சில வழக்குகள்லாம் இருக்குது, அது உண்மைதான். ஆனால் அவர்கள் எங்கு விசாரணை பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படின்றத குறிப்பிடவே இல்லை. நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸில் டிஜிபிட்ட கேட்குறோம். அவங்க ராஜா கொண்டு போயிருக்காங்க, அங்கே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கும் பொழுது ஆகாஷ் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். மரணம் அடையும் முன்பே எங்ககிட்ட ஆகாஷ் சொன்ன வாக்குமூலம் இருக்குது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆகாஷ் அவர்களை கைது பண்ணி கூட்டு போகும்போது அன்யூனிஃபார்மில் தான் கூட்டு போயிருக்காங்க. அப்போ கூட்டு போகும்போது என்ன பண்ணி கண்ணை கட்டி கூட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு ஒரு காட்டு பகுதியில் கூட்டு போகும்போது அங்கே ஒரு கல் மேலே வச்சு காலை, அதுக்கு மேலே ஒரு கல்லை வச்சு பார்த்தீங்கன்னா காலை உடைச்சிருக்காங்க. உடைச்சதையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் கட்டினதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. உடனே நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகிறது தான் நீதி, சட்டம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன அப்படின்னா காலெல்லாம் உடைச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அதை தப்பிச்சு போனான்னு சொல்லி இவங்க தரப்புல அப்படிதான் சொல்றாங்க வச்சுங்களேன். அப்போ நீதிமன்றம் கொண்டு போகும்பொழுது நீதிமன்றத்துல ஆகாஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன கண்ணை கட்டி பார்த்தீங்கன்னா கல் மேலே வச்சு இன்னொரு கல்லை தூக்கி வச்சு அடிச்சு காலை உடைச்சாங்க போலீஸு, என்ன கண்ணை கட்டி தான் கூப்பிட்டு போனாங்க, என்ன பாலத்திலேருந்து கீழே குதிச்சு, அதாவது தப்பிச்சு ஓடும்பொழுது கீழே குதிச்சு கால் முறிஞ்ச மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் சொல்லிட்டாரு. அதாவது காவல்துறை காலை மட்டும் ஒடிக்கலைங்க, கையில் மண்டையில் சரமாரியே அடிச்சிருக்காங்க. இந்த சரமாரியை அடித்த இந்த பிரேத பரிசோதனையில் 28 இடங்களில் பார்த்தீங்கன்னா காயம் ஏற்பட்டு இன்னைக்கு பிரேத பரிசோதனையுடைய அறிக்கை வெளியே வந்திருக்கிறது. அப்போ இதுக்கு பின்னாடி காவல்துறை என்ன பண்ணியிருக்குன்னா, ஒட்டுமொத்தமாக இவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், தேவேந்திர குல இனத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால இந்த ஜாதிக்காரன் சேர்ந்தவனுக்கு இவ்வளோ கொழுப்பாடா, நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியே காவல்துறை அடித்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது ரத்தம் தொடர்ந்து போய்கிட்டே இருந்ததாம். இதை ராஜாஜி மருத்துவமனையில் யாரும் கண்டுக்கவே இல்லையா, ரத்தம் போனதே அதை விட்டதுனால தான் மரணம் அடைந்தாங்க அப்படின்றதும் கூறப்படுகிறது. இந்த பக்கம் குணாவும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் குணாவுக்கு பெரிய பலத்த காயம் இல்லை. ஆனால் ஆகாஷுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் இதை அப்படியே விட்டு விட்டார்கள். ரத்தம் முழுவதுமாக போய் தான் ஆகாஷ் இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 5 நாட்களாக பார்த்தீங்கன்னா ஆகாஷோட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று 4 மணிக்குள்ள நீங்க அங்கிருந்து கலைஞ்சி
அதாவது மானாமதுரை பழைய பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துல வந்து எம்டி இடம் இருக்கு, அங்கே போய் நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடலாம். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் இடத்துல நீங்கள் வந்து போராட்டம் நடத்தினா காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி காவல்துறைக்கு ஆர்டர் போட்டாங்க. இப்போ அங்க இருந்தவங்க அங்கிருந்து போக மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நீதிமன்றத்துல இன்னொரு விஷயம் நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல ஒரு விவாதம் வச்சிருக்காங்க. அதாவது ஆகாஷ் சார் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவரே இல்லை, அதை குறிப்பிடுறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆகாஷ் தரப்பு இந்த வழக்கறிஞர் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழே அந்த ஆய்வாளர் மீது, அதாவது தாக்கப்பட்ட அந்த ஆய்வாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விவாதங்கள் மேற்கொள்ளும் பொழுது, இங்க அரசு தரப்புல வந்து அவர் எஸ்சி எஸ்டி தரப்புல வழக்கு பதிவு செய்ய முடியாது, ஏன்னா அவரு கிறிஸ்துவ நேரத்திற்கு மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி விவாதங்களை மேற்கொண்டார். அப்பொழுது ஆகாஷோட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவும் உறவினர்கள்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலத்தை சேர்ந்தவர் தான், கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினாலும் பட்டியலத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி ஜாதி சான்றிதழ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து, அதாவது மதுரை மதுரை கிளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை சிபிசிஐடிக்கு மாற்றி இருக்கிறார்கள். சிபிசிஐடி வந்து கண்டிப்பாக நாங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து நாங்கள் விசாரணை மேற்கொள்கிறோம், தயவு செய்து நீங்கள் போராட்டத்தை கலைத்து விட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்று இரவு வரை தொடர்ந்து போராட்டங்கள்ல ஆகாஷோட குடும்பத்தினர் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. இதுல பொதுமக்கள், அதாவது ஆகாஷோட குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பட்டியலத்தை மக்களை சேர்ந்தவர்களும் ஒரு விஷயத்தை கூறி வராங்க. அது என்னன்னா, இங்க வந்து எப்பயுமே வந்து அதாவது ஜாதி அடிப்படையிலேயே பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்க மாட்டீர்களா? ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டே வருகிறது? இதற்கும் குரல் கொடுப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவர்கள் மட்டும்தான். மற்றவங்க யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க அதாவது இதே சிவகங்கையில பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்ட அந்த, அதாவது காவல்துறையால் கொலை செய்யப்பட்டார். அப்போ வந்து ஒட்டுமொத்த தரப்பினருமே குரல் கொடுத்தாங்கல்ல. அப்போ பட்டியலத்து மக்கள்ல யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டால், இந்த மாதிரி தண்டிக்கப்பட்டால் யாருமே குரல் கொடுக்கறதில்ல அப்படின்ற விவாதங்களை முன்வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு விஷயம் என்ன கூறப்படுகிறதுனா, ஆகாஷ் அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட வழக்கு வந்து போடப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள் ஈடுபட்டது. அதாவது இந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்து திரும்பவும் குற்றச்செயலில் ஈடுபடுவதனால் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அடித்திருக்க, அதாவது காலை ஒடித்திருக்க வாய்ப்புகள் இருந்தாலுமே அவர் ஒரு குற்றவாளி. அதுக்கு இது வந்து 2 பேர் அடித்திருக்காருல்ல, அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, அது வந்து நியாயம்தான். ஆனால் காவல்துறை வந்து அடித்தே கொலை செய்யப்படும் சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்து பெற்று கொண்டு வரும் சூழ்நிலையில் இந்த காவல்துறை வந்து விசாரணை மேற்கொண்டு அது உரிய வகையில் அவருக்கு வந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவருக்கு தண்டனை பெற்று தருவதே சால சிறந்தது. ஆனால் அடிப்பது ஒரு பக்கம் சட்டத்துக்கு விரோதமானது என்றாலுமே கண்டிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வகையில் கண்டிக்கலாமே தவிர அது வந்து தீவிரமானால், அதாவது தண்டிக்கப்படுவது தீவிரமானால் இந்த மாதிரி, அதாவது உயிரிழப்புகள் ஏற்படும் பொழுது ஈடு செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இலதான் செய்கிறது. இதுல இன்னொரு விஷயம் குறிப்பிட்டுக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது ஆகாஷ், குணா இவர்கள் தாக்கப்பட்ட அந்த 2 நபர்களும் பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் வந்து சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. இப்போ அவங்க நிலையை பற்றியும் இங்கே சமூக வலைதளங்கள்ல குறிப்பிட்டு பதிவுகள் போட்டு கொண்டு வருகிறார்கள். 2 பக்கமும் பார்க்கும் பொழுது அஜித் வழக்கிற்கும் இதற்கும் முரண்பாடு இருக்கிறது. அதுதான் நான் குறிப்பிட்டு விரும்புகிறேன். ஏன்னா அஜித் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோவில் காவலாளியாக இருந்தார். அவர் வந்து ஒரு அப்பாவி இளைஞர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் திருட்டு வழக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிகிதா என்ற பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அவர் வந்து அடித்து கொலைப்பட்ட சம்பவத்திற்கும் இங்கே ஆகாஷ் மரணத்திற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே ஆகாஷ் அவர்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கோஷ்டி மோதலில் ஏற்பட்டிருப்பதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் பார்த்தீங்கன்னா நிரூபணம் செய்யப்பட்டிருப்பதனால அங்கே ஆகாஷ் அப்பா என்ன சொல்றாருன்னா, அதாவது செய்தியாளர் வந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஆகாஷ் மீது வந்து நிறைய வழக்குகள் இருக்கு, அப்படி இருக்கும் பொழுது அவரை எப்படி நீங்கள் வந்து தண்டிக்கக்கூடாது, அதாவது நியாயத்தை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை முன்வைக்கும் பொழுது அவர் வந்து தப்பே செஞ்சுருக்கட்டுங்க, காவல்துறை எப்படி வந்து இந்த மாதிரி அடித்து கொலை செய்யலாம், நீதிமன்றம் இருக்குது, அவர் நீதிமன்றம் வந்து மரண தண்டனை கூட கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் ஒரு பக்கம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். நம்ம திரும்ப திரும்ப சுற்றி பேசினாலுமே அங்கே தான் வர வேண்டி இருக்கிறது. என்னவென்றால் காவல்துறை அதன் கடமையை செய்யும், காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால்
தொடர்ந்து கஸ்டடி டெத் நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த வருடங்கள்லேயே, அதாவது கடந்த 5 வருடங்கள்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியில பார்த்தீங்கன்னா 26 காவல் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்தால் காவலர்கள் மீது மக்களுக்கு பயம் வரும். ஆனால் எந்த மாதிரி பயம் வரும் அப்படின்றது தான் கேள்விக்குறியா இருக்கிறது. இது தொடர்ந்தால் மக்கள் காவல் நிலையங்களுக்கு செல்வதற்கு அச்சப்படுவார்கள் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு விரும்புகிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் அரசு தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா அவர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிடுவார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பெருமாள் அவர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியிருக்கிறார்கள். இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலையில் அமர்த்துவார்கள். தொடர்ந்து அவர்கள் வேலை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் போன ஆட்சியில் நடந்தது, இந்த ஆட்சியில் நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்ற சூழ்நிலை தான் நிகழ்கிறதே தவிர இதற்கான ஒரு முடிவு கிடைக்காமலேயே போய் கொண்டிருக்கிறது. ஏனால் காவல்துறை மக்களின் பாதுகாவலர் அப்படின்றத நான் நினைவு கூற விரும்புகிறேன். இதில் சிபிசிஐடி அடுத்து பார்த்தீங்கன்னா அது விசாரணை தொடங்கி இருக்கிறது. காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தடுத்த விசாரணையில் கண்டிப்பாக என்ன நடந்தது அப்படின்றத விவரங்களை வெளியிடுவோம் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மரணத்தில் என்ன நடந்தது அப்படின்றதையும் தொடர்ந்து நம்ம வாதிப்போம், பேசுவோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் இதில் நான் சில விஷயங்களை குறிப்பிட்டு விரும்புகிறேன். என்னவென்றால் இங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வன்முறை, அதாவது தமிழ்நாட்டில் வன்முறை நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அசாதாரண சூழ்நிலை தொடர்ந்து சமூக வலைதளங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா மதுபானங்களும் இந்த பார்த்தீங்கன்னா கஞ்சா போன்ற போதைப் பொருட்களும் தான். இதற்கு அரசு தக்க நடவடிக்கை எடுத்தால் இது போன்ற நிகழ்வுகள் குறையும். அதற்கப்புறம் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. எல்லா விஷயங்களுக்குமே சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. உரிய வகையில் கூடிய விரைவில் அவர்களெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டால் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கும். நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆகாஷ் இது வேறு இனத்தை சேர்ந்தவர்களை துரத்திட்டு போய் தாக்கின விஷயத்துக்கு பார்த்தீங்களா, இது போன்ற சம்பவங்கள் தான் ஒரு கஸ்டடி டெத் வரைக்கும் வந்திருக்கிறது. இது போன்ற சூழ்நிலைக்கு அரசு பார்த்தீங்கன்னா தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்க சொல்ல வர இன்னொரு விஷயம் புரிகிறது. என்னவென்றால் மதுபான கடை நடத்துவதே அரசு தான். இங்கே கஞ்சா கொண்டு வர்றதே இந்த அரசை சார்ந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இவங்க தான். இது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம். இது எப்படி அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் கேட்குறீங்க. ஆனால் அங்கே என்ன நடந்தாலும் நாம் தெரிவிக்க வேண்டியதும் சொல்ல வேண்டியதும் நமது கடமை அப்படின்றத இந்த தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இதில் முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா, அஜித்குமார் வழக்கு போன்று இதுவும் பார்த்தீங்கன்னா வேறொரு திசை நோக்கி போனால் நீதி கிடைக்காமல் போய்விடும். சிபிசிஐடிக்கு போனால் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிற விஷயத்தில் ஏமாற்றமே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்திலாவது சிபிசிஐடி துரிதமாக செயல்பட்டு ஆவணங்களை எடுத்துவிட்டு துரிதமாக நடவடிக்கையும் எடுப்பார்கள் அப்படின்றத எதிர்பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய இணைந்திருங்கள். தமிழ் தேசிய மகேஷின் அன்பு வணக்கம்.